ஹாய் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து புதுக்கோட்டை புக் ஃபெஸ்டிவல், அதாவது 8வது புக் ஃபெஸ்டிவல் வந்து புதுக்கோட்டையில் நடந்துச்சு. ஒரு 10-15 நாளாக நடந்துச்சு. அதோட லாஸ்ட் டே நேற்று நம்ம போயிருந்தோம். அதை பற்றி தான். பட் நம்ம போன நேரத்தில் வந்து செஸ் காம்படிஷனுமே வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ளவங்க, அங்கே உள்ள ஊரில் உள்ளவங்க காம்படிஷனுக்காக செஸ் காம்படிஷனுமே வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவையும் அந்த புக் ஃபெஸ்டிவலில் உள்ள வீடியோவுமே வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். பட் இதில் வாங்கின புத்தகங்கள் பற்றியும் அது எந்தெந்த எழுத்தாளர்கள் அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணுவோம். ஜஸ்ட்டு புதுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. பட் அங்கே இவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்து புத்தகம் நாங்கள் காலையிலே போனால வந்து நிறைய கூட்டத்தை பார்க்க முடியல. நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் போயிட்டோம். பட் ஆனால் அதுக்கு புக் ஃபெஸ்டிவல்லே வந்து செஸ் கேம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாங்க. அந்த புக் ஃபெஸ்டிவலையும் இந்த செஸ் காம்படிஷனையும் வந்து சும்மா ஒரு டாக்குமெண்ட்மே பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். இதில் உள்ள புத்தகத்தை வந்து இதில் என்ன புத்தகம் வாங்கினேன் அப்படின்றத வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவலாக நடந்தால் தாராளமாக போங்க, கலந்துக்கோங்க. நிறையா புத்தகங்கள் வாங்கலைனாலும் 1-2 புத்தகங்கள் வாங்க, குடும்பத்தோடு போய் கலந்துக்கோங்க. அந்த ஒரு புத்தகங்கள்னால வந்து உங்களோட வாசிப்பு பழக்கம் ஆரம்பித்து அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம். நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம். அதை நீங்கள் நிறைய பேத்துக்கு சொல்லலாம். நிறைய பொறுமையும் நிதானமும் வரலாம். அதில் நிறையா ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து கெயின் ஆகலாம். வார்த்தைகளோட கணம் வந்து உங்களுக்கு புரியலாம். வாசிப்பு பழக்கத்தினால நிறையா விஷயங்கள் நல்லது இருக்குது. தாராளமாக இந்த மாதிரி ஒரு புக் ஃபெஸ்டிவல் கலந்துக்கோங்க. புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து நான் காலையில் வெள்ளனமாக வந்து ஒரு 10 மணிக்கெலாம் போனப்பே வந்து கொஞ்சம் மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலியோட. அதான் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன். இன்னொரு இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு புக் ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து நீங்கள் போகும்போது இங்கே நிறைய தினையுமே வந்து ஒரு எழுத்தாளர்கள் வருவாங்க, நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க, திரைக்கலைஞர்கள் வருவாங்க, நிறையா வந்து திரை ஆளுமைகள் வருவாங்க. இப்போ சமூகத்தில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல நல்ல ஒரு அறிவார்ந்த ஆராய்ச்சியாளர்களோ இல்லை வந்து ரொம்ப அறிவு சார்ந்த அந்த அறிஞர்களோ பேச்சாளர்களோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது இருக்கும். நிறைய விஷயம் அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். நமக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் வந்து இங்கே வரலாம், அவங்கள நம்ம சந்திக்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட வந்து புத்தகத்தை சைன் வாங்கி அதை நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலில் வச்சே வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குது. சில நேரத்தில் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சிறை கைதிகளுக்கு வந்து புத்தகம் தானம் பண்ணுங்கன்னு சொல்லி சிறை கைதிகளுக்காகவே வந்து புத்தகம் தானம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம புத்தகம் வாங்கி போடலாம். இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து புக் ஃபெஸ்டிவல் சுற்றி நடக்கும். புக் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஸ்கூலுங்களுக்கு வந்து பேச்சு போட்டி வைப்பாங்க, கவிதை போட்டி வைப்பாங்க, நிறைய போட்டிகள் வந்து வைப்பாங்க. அது மாதிரி வந்து ஃபோட்டோ காம்படிஷன் வைப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைப்பாங்க அந்த இதை சுற்றி. இந்த புக் ஃபெஸ்டிவலை வச்சு நிறைய விஷயம் நடக்கும். அது அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் அவங்களோட திறமைகளை வளர்க்குறதுக்காக. இன்றைக்கி செஸ் போட்டி நடக்குது. இதுக்கு முந்தின ஒரு 10 நாள் வந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து தவற விடாதீங்க. நான் காலையில் வெள்ளனமாக ஒரு 10 மணிக்கு போனவே வந்து இவ்வளோ சின்ன பசங்களை வந்து நிறைய புத்தகம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் போங்க. இந்த மாதிரி உங்கள் சிட்டியில் நடந்தால், உங்கள் சிட்டி பக்கத்தில் இருந்தால் தாராளமாக போங்க, கலந்துக்கோங்க. நன்றி. சத்தம் இல்லாம பாரு.
நிற்கும் மாஸ்டர் எல்லாரும் வைங்க வரேன் வரேன்னு சொல்லிட்டேன். போமா வாங்கிங்க வீட்டில் பார்க்கலாம். வீட்டில் போய் பார்க்கலாம் வா சொல்கிறேன்ல. சொல்லுப்பா. சரி 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 வாங்கிட்டு வரேன். சரி 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 बोर्ड नंबर 6 का प्रो देना ब्रो बोर्ड नंबर 6 ब्लैक लगा प्लीज हाँ आमा